வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது களி அப்படின்ற ஒரு ஷார்ட் மூவியோட ரிவ்யூ ஷார்ட் பிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் காட்டு பன்னி வேட்டை அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நபர்கள் சேர்ந்து காட்டு பன்னியை வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி நாட்டு துப்பாக்கி, இவங்களே தயாரிச்ச புல்லட் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வந்து காட்டு பகுதிக்கு போறாங்க. 5 பேருமே வித்தியாசமான கேரக்டர்ஸா இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் வந்தவனா இருக்கான். அண்ட் இன்னொருத்தன் வந்து மிடில் ஈஸ்ட் போகணுங்கிற கனவோட இருக்கான். இது மாதிரி வித்தியாசமான 5 நபர்கள் இருக்காங்க. சோ இவங்க போகக்கூடிய அந்த வேட்டை எப்படி போகுது, யாருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஹண்டிங் அப்படின்ற அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி த்ரூ அவுட் த மூவி ஒரு சின்ன டென்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காட்டு பன்னி வேட்டையில தொடங்கி டுவர்ட்ஸ் த எண்ட் யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருந்துச்சு. மனுஷன் தான் இருக்கிறதுலே கொடூரமான மிருகம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இவங்க கேங்ல ஒருத்தன் ஒரு கோளாறான விஷயத்த யோசிப்பான். சோ அது ரிலேட்டடான சீக்வன்சஸ் அப்படின்றதும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு வித்தியாசமான ஷேட் இருக்கிற மாதிரி ஒருத்தரையும் காட்டியிருப்பாங்க. மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ஸ் விஷுவல் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம், அதாவது இவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. மத்தபடி இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். ரேட்டிங்லாம் பெருசா இதுக்கு இல்ல. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.